வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் பகுதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவையின் திருவண்ணாமலை என்று போற்றப்படுதுங்க. இந்த கோயிலோட வரலாறு மற்றும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கிரிவலம் வந்து மலையேற போகிறோம். வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல போய் நம்ம பிள்ளையாரை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம கிரிவல பாதைக்கு போகிறோம். சரியான கூட்டங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சரியான கூட்டம். சிறந்த முறையில் ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க. கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா எம்பெருமான் சிவபெருமான சாமி தரிசனம் பண்ண காத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் போய் லைனாக தான் போயிருந்தேங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பரையும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறக்கும் அலோவ் பண்ணலை. வனத்துறை வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அக்னி லிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வனத்துறை கண்ட்ரோலுக்கு போய் நம்ம வந்து நம்மளுடைய பேக்கெல்லாம் செக் பண்ணி காமிச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம். என்னங்க, திருவண்ணாமலைக்கு போகணுன்னு ஆசையா? ஆனால் லீவு கிடைக்கலையா? கவலையை விடுங்க. நம்ம கோயம்புத்தூரோட திருவண்ணாமலை என்று போற்றப்படக்கூடிய நம்ம மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பாதையில் தான் நம்ம இன்றைக்கி கிரிவலம் வந்துட்ருக்கோம். கிரிவலம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தை நம்ம சென்று வரணும் நண்பர்களே. சுமார் ஒரு மணி நேரம் நம்ம கிரிவலத்துக்கு எடுத்துக்கும் டைமு. 5 வகையான சிவலிங்கங்களை நீங்கள் தரிசனம் செய்யலாம். இதோ பாருங்கள், ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா மனமுருகி சிவனை வேண்டி வர்றாங்க. ஒரு அம்மா, வயசான அம்மாவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது ஒரு சிவலிங்கத்தை நோக்கி தரிசனம் பண்ண போய்கிட்டு இருந்தோம். தர்மலிங்கேஸ்வரரோட வரலாறுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதலே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சொல்லியிருக்கேன். தெளிவான முறையில் அதில் இருக்கும். இந்த மாதிரி நிறையா சிவலிங்கங்களை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நீங்கள் மலையேற்றும் பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் நடைப்பயிற்சியாகவும் இதை மேற்கொண்டுட்ருக்காங்க. மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் இந்த கோயிலில் வலம் வந்துட்டுருக்காங்க. இதோ பாருங்கள், நம்ம 2வது சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் எந்த அளவுக்கு ஆன்மீக உணர்வோடு பற்றோடு தெய்வ பற்றோடு சுவாமி தரிசனம் செய்கிறது எனக்கு வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தது. சுமார் நம்ம ஒரு 5 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக சேனல் நடத்துறதுனால நிறைய கோயில்களில் சாமி கும்பிட்றதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சிவலிங்கங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு 3வது சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா அதிகமளவுக்கு இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பார்த்திங்கன்னா அஷ்டலிங்கங்கள் இருக்குதுங்க. அக்னி லிங்கத்தில் ஆரம்பித்து யமலிங்கம், வாயு லிங்கம், ஈசானி லிங்கம் ஒவ்வொன்றா நம்ம கடந்து போகிறது பார்த்திங்கன்னா அந்த காற்று நம்ம மேலே படுற சுகமே தனி சுகந்தாங்க. இது சாதாரண இடம் மட்டும் கிடையாதுங்க, சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமிங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 800 முதல் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது நண்பர்களே. இங்கே பாண்டவர்கள் வந்து வசித்ததாகவும் இங்கே தர்மர் வந்து இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க. இதோ பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதினா சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது நண்பர்களே. போக்குவரத்து வசதி எல்லாமே நிறைய இருக்குதுங்க. 3ஆம் நம்பர் பேருந்து பார்த்தீங்கன்னா மதுக்கரைக்கு ஏராளமாக இயக்கப்படுது. எல்லா நாட்களுமே பார்த்திங்கன்னா கோயில் நடை திறந்திருக்கும் நண்பர்களே. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் இந்த கோயில் திறந்திருக்கும். கிரிவலம் மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வர முடியும். இதோ பாருங்க, நான் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இருக்குது, மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் இந்த மலையில் ஏறுனா பாரமே தீர்ந்துடுங்க. உடம்பில் இருக்கிற வேர்வையோடு சேர்த்து நம்ம கவலையும் இங்கேயே வடிஞ்சிடும். மலை மேலே இந்த ஈசன் காத்துக்கிட்டு இருக்காரு, வாங்க போகலாம். நீங்கள் இந்த மலைக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொன்றாகவும் நம்மளோட நேயர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இங்கே நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தான் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதலை வச்சு நிறைவேற்றிட்டு இருக்காங்க.
இது ஆண்டுதோறும் செய்யக்கூடிய ஒரு விழா தான். மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்தர்கள் செஞ்சு வச்சுட்டு போகிறது வழக்கமாக இருக்குது. அப்படியே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகாக ரசிச்சுட்டு இருக்கோம். கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புற்று இருக்குது நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னால் வீடியோவிலே சொல்லியிருப்போம். இது உண்மைதான் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திருமண தடல் வேண்டுதலுக்காக வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம். வளையல் கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. அதாவது வந்து அம்மாவுக்கு வளையல் வேண்டுதலாக வச்சுட்டு போயிருப்பாங்க. இதெல்லாமே நான் வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்கிறக்கூடிய தகவல்கள் தான். உண்மை நண்பர்களே, நீங்களும் ஒரு முறை வந்து தர்மலிங்கேஸ்வரர் தரிசிக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு கிரிவலம் வர முடியும். மேலே எல்லா நாளும் போய் சாமி தரிசனம் பண்ணலாம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் கோயில் திறந்திருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இன்றைக்கி கிரிவலம் வந்து சுமார் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அளவு கடந்த கூட்டம் இருந்தது இன்றைக்கி. அதனால் நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 வகையான சிவலிங்கங்களையும் தரிசனம் பண்ணி இன்புற்று மனமகிழ்ச்சி சந்தோஷமாக நம்ம வீடு திரும்ப போகிறோம். இதோ பாருங்கள், நம்ம தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே. நம்ம வந்து இன்றைக்கி சுவாமி தரிசனம் செஞ்சுருக்கோம். நீங்கள் இன்றைக்கி வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுருந்தீங்கன்னா சாமி பார்க்க எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம போய் சாமியை தான் பார்க்க போகிறோம். நீர்மோர் பந்தலில் ஒரு நீர்மோர் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற கன்னிமார சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம இருக்க சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த சைடு இருக்கிற புத்துமாரியம்மனையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இதோ பாருங்கள், நம்ம கன்னிமார் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் கன்னிமார்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு இதோ புத்துமாரியம்மனையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம போய் பிரசாதங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக மலையேற போகிறோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தர்மலிங்கேஸ்வரர் இன்றைக்கி பிரசாதங்கள் வழங்கி நமக்கு கௌரவிச்சிருந்தார். அதாவது நமக்கு பசி ஆற்றியிருந்தாருன்னே சொல்லலாம். இதோ பாருங்கள் நண்பர்களே, லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்படுதுங்க. பிரசாதம் மட்டுமில்லை, அன்னதானமே வழங்கப்படுது. வாங்க நம்ம மலை ஏறலாம். குழந்தைங்க பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா காலையில் நேரமாக வந்து நீங்கள் இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை ஏறுறதா சிறப்பு நண்பர்களே. சரியான வெயில், எங்கனாலேயும் அந்த வெயில் தாங்க முடியல. குழந்தைங்க வந்து ரொம்ப மலை ஏறவும் கஷ்டப்படுவாங்க. இதோ பாருங்கள், நான் மலை ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அந்த சிவன் பார்த்துக்குவார்.
எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்கள் பேருமா? என் பேர் மேலக்கண்ணையா. நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம். இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்னு தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கு மலையேறி சாமி வணக்கம் வந்திருக்கேன். சிறப்புமா, சிறப்பு. நல்ல கூட்டம் தான். சுமார் ஒரு 11 மணி சுமார் இருந்தால் காலையில் ஏறிட்டுருக்கோம். கிரிவலம் முடிச்சுட்டு வந்து மலை ஏறிட்டுருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுவும் நம்ம கோயில் ரொம்ப அருகில் வந்துட்டோம். சுமார் இன்னொரு 200 படிக்கட்டுகள் மட்டுமே மீதம் இருக்குது. முன்மண்டபத்திலிருந்தே வரிசையாக நண்பர்களே. சிவா நம்ம தர்மலிங்கேஸ்வரர் மலை ஏறி வந்து சுவாமி தரிசனம் பண்ண லைன் இருக்கோம். உள்ள மூலவர் சந்நிதியை படமாக்க விட மாட்டாங்க. நான் அந்த ஃபோட்டோவை மட்டும் நான் இணைக்கிறேன், நீங்கள் பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதியை வந்து நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணணும். இந்த வீடியோவோட கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். இதுதான் நம்ம மூலஸ்தானத்தில் இருக்கிற இன்னைக்கு உள்ள அலங்காரத்தில் இவர் இப்படித்தான் இருப்பார். இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். வடகரையில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில் நின்று போகுது பாருங்கள். சரியான கூட்டம். இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிக்கட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. சரியான வயிறு, காலடியே வச்ச சூடு அப்படி அடிக்குது. அப்படி இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிவலத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அப்படியே மேலே போய் அப்பாவை தரிசனம் பண்ண போகிறாங்க. நண்பர்களே, தர்மலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிங்க. இவர் தான் இன்னைக்கு இந்த பௌர்ணமி அலங்காரத்தில் நமக்கு காட்சி தந்தார். இவரை பார்க்கத்தான் நம்ம இன்றைக்கி காலையிலிருந்து கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் சுவாமி தரிசனம் பண்ணி வந்தோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் கோவை கிட்டருந்து. நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி.